Hi friends, welcome to Cute Kadiksha யூடியூப் சேனல். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம கியூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக திகழ எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின தலைப்பு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஆப் ஆகும். இந்த பைமோட் ஆப் மூலிமா நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் பால், மளிகை பொருட்கள், காய்கறிகள், ஸ்டேஷனரி பொருட்கள், மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இந்த மாதிரி பல அன்றாட தேவைக்கு பயன்படும் பொருட்களை இந்த ஆப் மூலிமா விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் நாம் வாங்க முடியும். இந்த பைமோட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் வந்தான். ஐயா, மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சாக்ரட்டிஸ், மாணவன் என்பவன் கொக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும் என்றார். மாணவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான். கொக்கு ஒற்றை காலில் நீண்ட நேரம் பொறுமையாக நிற்கும். மீன்கள் வந்தவுடன் விரைந்து செயல்பட்டு பிடித்துவிடும். அதுபோல ஒரு மாணவன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்றார். கோழியை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன். கோழி என்ன செய்யும்? குப்பையை கிளறும். ஆனால் அந்த குப்பைகளை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அதுபோல மாணவர்கள் தாம் சந்திக்கும் தீமைகளை தூரம் தள்ளி நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் சாக்ரட்டிஸ். அடுத்தது, உப்பை போல இருக்க வேண்டும் என்றீர்களே. ஆமா, உப்பை எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்று கூற முடியும். ஆனால் கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியாது, அதன் சுவையை மட்டும் உணர முடியும். அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி தனது மறைவுக்கு பின்னும் அதை இவர்தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும் என்றார். எல்லாம் சரி, உன்னை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். மாணவன் என்பவன் தனக்குள் எழக்கூடிய சந்தேகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்ட தெளிவு பெற வேண்டும். அதற்காகத்தான் உன்னை போல இருக்க வேண்டும் என சொன்னேன் என்று புன்னகைத்தார் சாக்ரட்டிஸ். அந்த மாணவன் மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கி சென்றார். அன்பு குழந்தைகளே, அருமை செல்வங்களே, இதுபோல நம்முடைய மாணவர்களுக்கு இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் நிச்சயம் அவனும் வாழ்க்கையில் சாதித்து மிகப்பெரிய சாதனை படைத்து அவனுடைய பெயரை நிலைநாட்டச் செய்வான் என்று சொல்லி இந்த இனிய பதிவை இனிதே நிறைவு செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.